Outdoor season 4 oda finals match between Wolfpack versus Lethal. Two captains yaar casting kelra enna position ningranaappa toss won by Wolfpack. All the best. One of the last match, final match. First ball catch ki chance illenga achara irukku pathina. Third ball a dot ball. Next ball batla pattu போயிட்டு இருக்கு. பவுண்டரி எட்ஜ் மூலமா 4 ரன் கிடைக்குது உல்ஃப்க்கு. சூப்பர் பால் கைக்கு போகுதா இல்லைங்க, ஓடி தான் எடுக்கணும். 2 பேர் 2 ரன் ஓடிவாங்க. பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் சூப்பர் பால், டாட் பால் ஆயிருக்கு. ஓவர் முடிஞ்சிருக்கு. சிவராஜ் செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபர்ஸ்ட் பால் 7, செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமம் பெரிய அடி மணி பேட்லேருந்து வருது. செகண்ட் பால் அகேன் மேக்ஸிமம் சூப்பர் ஷாட், பேக் டு பேக் மேக்ஸிமம். தேர்ட் பால் அகேன் ஸ்வீப் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டிங் இருக்காங்க, சிங்கிள் கிடைக்குது. நெக்ஸ்ட் பால் ஃபோர்த் பால் அதை கேட்சிக்கினால். நெக்ஸ்ட் பால் டாட் பால், காலையில் ஏன்னா க்ளீன் போல்டாக இருப்பார். நெக்ஸ்ட் பால் கைக்கே போகுதா இல்லைங்க, ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவருக்கு 22. 3வது ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வெட்டி இருக்காரு, பாயிண்ட்லேயே போயிருக்கு, சிங்கிள் கிடைக்குது. செகண்ட் பால் காலிலே பட்டிருக்கு, லெக் பாய்ஸ். பால் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க. நெக்ஸ்ட் பால் சூப்பர் ஷாட்டு, கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கா? மேக்ஸிமம் ஒரு மேக்ஸிமம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பால் எட்ஜ் ஆயிருக்கு, பின்னாடி போயிட்டு இருக்கு. 2 பேர் 2 ரன் சான்ஸ் பார்ப்பாங்க. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் சூப்பர் பால், கேட்சா இல்லைங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே ஓவர் முடியுது. ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு 32 ரன் வந்திருக்கு ஒரு விக்கெட் லாஸில். அதில் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு, ஆஃபில் 1 ரன் கிடைக்குதுங்க, சிங்கிள் கிடைக்குது. நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த மணி ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. போன ஓவரில் 2 மேக்ஸிமம் அடிச்சிருந்தார். இந்த 2ல் சூப்பர் ஷாட்டு, புல் டாஸ் அடிச்சிருக்காரு, சிங்கிள் தான் கிடைக்கும். தேர்ட் பால் அடிச்சிருக்காருங்க, சிங்கிள் தான். அகைன் சிங்கிள் தான் கிடைக்குது லெக் சைடில். நல்ல ஒரு த்ரோ. 2 மோர் தூக்கி போட்டிருக்காரு, அடிச்சிருக்காருங்க, சூப்பர் ஷாட்டு, விண்டே தூக்கிட்டு போய் விட்டுருக்கு. மேக்ஸிமம் அருமையான அடி. ஒரு பேட்லேருந்து 3வது மேக்ஸிமம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் 4th ஓவரில் செகண்ட் எட்ஜ் தான் இருக்குது, சிங்கிள் கிடைக்குமா? சிங்கிள் தான் கிடைக்குது. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஓவருக்கு 42. 5வது ஓவர் போகிறதுக்கு சிவராஜ் 2 கால் பண்ணியிருக்காங்க.
பாலா மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரன் ஈஸியாக ஓட்டாங்க. செகண்ட் பால். ஃபஸ்ட்டு பாலே 2 ரன் கிடச்சிருக்கு. ஒரு எஜ்ஜி கண்டிப்பாக பவுண்ட்ரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பவுண்ட்ரி போயிருக்குங்க. பின்னாடி எஜ்ஜாயே நம்ம 4 ரன் போயிருக்கு. டெட் பால். சூப்பராக ஆடிட்டுருக்காரு. அகேன் பவுண்ட்ரியா. நல்ல ஒரு ஃபீலிங்க. சூப்பரான ஃபீலிங். சூர்யா 2 ரன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால். சிங்கிள் இல்லைங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே முத்து நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால். இதுக்கு தான் ஏறி இருக்கு. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்குது. விக்கெட்டா? சூப்பருங்க. அருமையான கேட்சு. நல்ல ஒரு பேட்ஸ்மேன். எனக்கு தெரிஞ்சு இப்பயுமே இவர் தான் பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் வாங்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்சும் சரி, செகண்ட் மேட்சும் சரி, 3வது மேட்சும் நல்ல ஸ்கோர் அடித்து கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் ஓவர் முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஓவர் போட்டிருக்காரு சிவராஜ். முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். டாட் பால் கேட்சுங்க. கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. 1 செகண்ட். 2 ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால். கைக்கே போயிருக்கு. டாட் பால் ஆயிருக்கு. இல்லைங்க, 1 ரன் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். சூப்பரான கட்டு. 9ல் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரன் ஓட சான்ஸ் இருக்குது. கோகுல் நல்ல ஒரு த்ரோ அடிச்சிருக்காரு. விக்கெட் சிக்னலாம் இல்லைங்க. நெக்ஸ்ட் பால். விக்கெட் சிக்னல். விக்கெட் சிக்னல். செகண்ட் பால். செகண்ட் பாலே அடிச்சிருக்காங்க. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கு. பவுண்டரி போயிருக்குங்க. தேர்ட் பால். அகைன் பேட்டில் பட்டிருக்கு. கண்டிப்பாக டபுள் சான்ஸ் பார்ப்பாங்க. நல்லா ஒரு கலெக்ஷன். விக்கெட் சிக்னலா? பால் வரலைங்க. கரெக்டாக வந்துருந்தால் ஸ்டம்பேட் ஆகிருக்கும். அதாவது ரன் அவுட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் பால். 4th பால். ஏன் ஷாட்டுங்க. பவுண்ட்ரி. சூப்பர் ஷாட்டு. இந்த ஓவரில் 2 வந்துட்டுருக்கு. போன ஓவரில் 6 ரன் தான் வந்துச்சு. ஆனால் இந்த ஓவரில் 10 ரன் கிட்ட வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பால். ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்த பாலை தூக்கி அப்படியே அடிச்சிட்டாரு. மேக்ஸிமம். அருமையான அடி தினேஷ் பட்லர். நெக்ஸ்ட் பால். கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்குது. கேட்ச் பிடிப்பாங்களா? விக்கெட் சிக்னல். 74 வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஒரு 74. 8வது ஓவர் 10க்கு கோகுல் பவர் பிளே ஓவராக எடுத்திருக்காங்க. டாட் பால் ஆயிருக்கு. தேர்ட் பால். எடுத்துருக்காங்க. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கிடைக்குது. பால். ஃபஸ்ட்டு 3 பால் 1 ரனில் போட்டிருக்காரு. 4th பால். நல்ல ஃபீல்டிங். அங்கே சிங்கிள் கிடைக்கும். பால் வரைக்கும் 3 ரனில் போட்டிருக்காரு. 2 சிங்கிள் உருவாய். அகேன் சிங்கிளாக தான் இருக்கும். நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. இமான். டாட் பால். ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்கோர் 2 டீமுக்குமே. லாஸ்ட் 2 ஓவர். ஸ்டைலில் அடிச்சிருக்காங்க. அங்கே ஆளே கிடையாது. பவுண்டரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. 2 ரன் ஈஸியாக ஓட்டாங்க. பால். அடிச்சிருக்காங்க. அங்கே 1 ரன் தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டர் அங்கே. கண்டிப்பாக சூப்பர் த்ரோ. நெக்ஸ்ட் பால். அகேன் 2வா? சிங்கிளா? சிங்கிள் தான்.
லாஸ்ட் 2 9th ஓவரில் உல்டாப்பா விக்காச்சுனா செலிப்ரேட் பாருங்க, பயங்கரமான செலிப்ரேட்டாக இருக்குது. பயங்கரமான செலிப்ரேட்டாக இருக்குது. புல்டாஸ் பால் விக்கெட் விழுந்தோடனே பால் 9th ஓவரில் இருக்கு, சிங்கிள் கிடச்சிருக்கு. 10 ஓவருக்கு 83, 10 ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். சூப்பர் பாலுங்க, டாட் பால். கேட்சி மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் பால் உடச்சி போட்டுருக்காங்க. கேட்சாக தான் இருக்கும், கைக்கு தான் போகுது. கேட்சை மிஸ் பண்ணி மேக்ஸிமம் போயிருக்குங்க. கையில் விழுந்த கேட்சை விட்டாருங்க. ஃபோர்த் பால் கவர்ஸ் மேலே அப்படியே அரைஞ்சிருக்காரு. சிங்கிளா டபுளா? கண்டிப்பாக டபுள் ஓடிடுவாங்க. நெக்ஸ்ட் பால் பால் அடிச்சிருக்கு, டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டோட முடியுது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஒரு பவுலிங் போட்டிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு லீக் மேட்ச்லேயே இவங்க கூடயே ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி உல்ஃப் 142 அடித்தாங்க. ஆனால் ஃபைனல் மேட்ச்சில் 100 வரல. ஸோ அருமையான பந்து வீச்சுன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம், ஏன்னா ப்ரெஷர் கேம். ஸோ எந்த டீம் வேணாலும் போகலாம். ஃபைனல் கேம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேட்ச் விட்டு போகுது. 23 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க உல்ஃப். சிங்கிள் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு பாலே. நான் ஸ்ட்ரைக்கில் இந்த சூர்யா ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. பாபு ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காங்க. 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, நல்ல ஒரு ஃபீலிங். 2 வந்திருக்கு. 3ஆவது பால் சிங்கிள் கிடச்சிருக்கு. ரன் அவுட் சான்ஸ் வந்துட்டார். நாட் அவுட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அகேன் நெக்ஸ்ட் பால். அகேன் டாட் பால். மிஸ் பண்ணி தான் போல்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பால் ஷாட். சூப்பர் ஷாட், மேக்ஸிமம் சூப்பர் ஷாட்டு. ஃபஸ்ட் ஓவருக்கு 9 ரன் வந்திருக்கு. ஓவருக்கு 9. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு யோகி. ஃபஸ்ட் பாலே டாட் பால் விழுந்திருக்கு. செகண்ட் பால் நம்மளால் சிங்கிள் கிடைக்கும். வந்துட்டாருங்க. நெக்ஸ்ட் பால் ஜாய் பின்னாடி போயிருக்கு. சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஒயிட் சிக்னல். ஒயிட் +1. அகேன் சிங்கிள் மட்டுமே. ஃபர்ஸ்ட் மூர். கட் ஷாட், பவுண்ட்ரிங்க. ஆளே இல்லை, 4 ரன் கிடைக்கும். பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் கேன் ஒரு வெட்டு. அங்கே 4 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி. ஓவர் முடியுது. நல்ல ஒரு ஓவராக கொண்டு வந்திருக்காங்க ஓப்பனர் 2 பேருமே. ஏன்னா 2-3 வைடு வாங்கினாங்க. வைடில் ரன்னும் ஒன்னாங்க. ஸோ நல்லா ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கோர் போர்டில் 3 வந்திருக்கு 2 ஓவருக்கு. நோ விக்கெட் லாஸில். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு மொத்தம். ஸ்ட்ரைக்கில் சூர்யா சூப்பர் ஷாட்டு. ஆனால் கைக்கு தான் போவோம். டபுள் ஈஸியாக ஓடலாம். ஈஸியாக ஓட்டாங்க. செகண்ட் பால் சூப்பர் ஷாட்டுங்க, மேக்ஸிமம்.
அருமையான அடி. மேக்ஸிமம். லாஸ்ட் 2 more. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லைங்க, கைக்கு போகல. நல்ல ஒரு ரன்னிங். லாஸ்ட் பால். ஷாட்டுங்க, சூப்பராக தரையோடு அடிச்சிருக்காரு. சிங்கிள் தான் கிடைக்கும். நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே ஓவர் முடிஞ்சிருக்கு. 34. 4வது ஓவரில் போகிறதுக்கு தினேஷ். கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கு. விக்கெட் சிக்னல். விக்கெட் சிக்னல் கிடைக்குது. எடுத்து கொடுத்துருக்காரு தினேஷ். செகண்ட் பால். டாட் பால். தேர்ட் பால். அழகான ஒரு கட்டு. சிங்கிள் கிடைக்குது. டாட் பால். மோர். சிங்கிள் கேட்டிருக்காங்க. சிங்கிள் தான் கிடைக்கும். லாஸ்ட் பால். சிங்கிள் கிடைக்குது. நல்ல ஒரு சிங்கிள். ஓவர் முடிஞ்சிருக்கு. ஓவருக்கு 37. 5வது ஓவர் போகிறதுக்கு யோகி. ஷாட் அடிச்சிருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் பால். சிங்கிள் கிடைக்குது. பால். சூப்பர் ஷாட்டு. மேக்ஸிமம். அருமையான அடி. மேக்ஸிமம். நெக்ஸ்ட் பால். சூப்பர் ஷாட்டு. அகேன் மொரட்டு. மேக்ஸிமம் எங்கேயோ தூக்கி அடிச்சிட்டாருங்க. மொரட்டு அடி. அடிச்சா ஹார்டிக்காக இருக்கும். ஷாட்டுங்க. ஆர்டிக் மேக்ஸி. மேக்ஸிமம் 1 2 3 அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரே ரீஜனில் ஒவ்வொன்றும் தூரமாக அடிச்சிட்டு இருக்காரு சிவராஜ். லாஸ்ட் பால். டாட் பால் ஆயிருக்கு. ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர் 57. 6வது ஓவரில் ஃபஸ்ட் பாலு. ஃபுல் டாஸ் பால். சிங்கிள் கிடைக்குது. பால். செகண்ட் பால் ஆளே கிடையாதுங்க. 2 ஓடி எடுத்துருவாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போக வாய்ப்பு இல்லை. 2 ரன் கிடைக்குது. தேர்ட் பால். ஃபுல் டாஸ் பால். ஹைட்டு தான் ஏறி இருக்கு. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கா? 4 கிடச்சிருக்கு. பவுண்டரி. நெக்ஸ்ட் பால். அகேன் சிங்கிள் கிடைக்கும். லாஸ்ட் பால். சிங்கிள் கிடைக்குது. ஓவர் முடிஞ்சிருக்கு. 6 வந்துருக்கு இது வரைக்கும். இன்னும் 24 பாலுக்கு 26 அடித்தா சிங்கிள் கிடைக்குது. சூப்பரான சிங்கிள் எடுத்து கொடுத்துட்ருக்காரு ராஜேஷ். அருமையாக ஓப்பனிங்லேருந்து ஆடிட்டுருக்காரு. ஆனால் ஒரு பவரான ஹிட்டர் உள்ளே இருக்கும்போது அவருடைய வேலையை ஈஸியாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு ராஜேஷ்.
ஸ்ட்ரைக் மாற்றி சிவா ராஜிட்ட கொடுத்துருக்காரு. இந்த எண்டில் போன ஓவர் கண்டினியூவாக 3 மேக்ஸிமம் பெரிய மேக்ஸிமம் அடிச்சிருந்தார் சிவராஜ். சிங்கிள் கிடைக்குது. தேர்ட் பால் டாட் பாலாக இருக்கு, காலில் அடிச்சிருக்கு. பால் கேன் சிங்கிள் கிடச்சிருக்குங்க. நல்லா ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார் ராஜேஷ். இந்த ஓவரில் இன்னும் பெரிய மேக்ஸிமம் எதுவும் வரலங்கும் போதே அடிச்சிருக்காரு. ஆனால் தரையோடு தான் போகுது, சிங்கிள் தான் கிடைக்கும். ஈஸி 2வா? ஈஸி 2 தான் ஓட்டாங்க. ஈஸியாக 2 ரன் ஓடிருக்காங்க. பால் விக்கெட் சிக்னலா? விக்கெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருந்தார் சிவராஜ். ஆனால் விக்கெட் ஆகிருக்காருங்க. சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் இன்னுமே கேம் கண்டிப்பாக ஆடி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஃபுல்லாக பாலுக்கு பால் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 18 பாலுக்கு 21 அடித்தா சாம்பியன் ஆவாங்க. லீத்தல் சூப்பராக சிங்கிள் ஆடி இருக்காருங்க. பால்ட்டும் ரன்னுங்கும் போது சூப்பராக சிங்கிள் ஆடி இருக்காரு. ஸோ இதுதான் தேவை டீமுக்கு. 20 லெஃப்டி வந்திருக்காரு. ஷாட்டுங்க, பவுண்ட்ரியா? 4 ரன் போயிருக்கு. ஷார்ட் பாலாக போட்டார், 4 ரன் கிடைக்குதுங்க. சூப்பர் ஷாட். 16 பேட்டில் பட்டிருக்கா. ஒயிட் சிக்னல் கிடைக்குது. ஒயிட் +1. 16க்கு 14 சிங்கிள் கிடைக்குது. 15க்கு 13 விக்கெட் சிக்னல். 14க்கு 13 நட்டில் பட்டிருக்கு. கண்டிப்பாக 4 ரன் போயிடும் நினைக்கிறேன். பவுண்ட்ரிங்க, பவுண்ட்ரி. சூப்பர் ஷாட்டு. எனக்கு 9 ஒயிட் பால். 8 தான் அடிக்கணும் 13 பாலுக்கு. ஷாட் அடிச்சிருக்காங்க, கைக்கா போகுது. விக்கெட்டுங்க. விக்கெட் சிக்னல். 12க்கு 8. 2க்கு 8 பவர் பிளே. பேட்டிங் பவுலிங் பவர் பிளே. 2 பேர் தான் வெளியே நிற்கணும். 2 சப்போர்ட்டும் இருக்குது. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. பாபு பவுலர். ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் ஓப்பனிங்லேருந்து ஆடிட்டுருக்காரு அவங்க டீமுக்காக. பெரிய ஷாட்டுக்கே போகாமல் இப்பயும் பெரிய ஷாட்டுக்கு போக தேவையில்லை. கேப்பில் அடிச்சுட்டு 2 ரன் கிடைச்சாவே போதும். கைக்கே போயிடுச்சுங்க. விக்கெட்டுங்க. பவர் பிளேவில் அவுட் ஆகிறாரு. விக்கெட் சிக்னல். 11க்கு 8 சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பாக. நாட் அவுட்டாக விக்கெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. 10க்கு 8 டாட் பால். டாட் பால். 8க்கு 8 ஆடணும். 8க்கு 8 பயங்கரமான ப்ரெஷரான கேமாக போயிட்டுருக்கு. ஷாட் அடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். ஆளே இல்லை. 4 ரன் கிடைக்கும்.
பவுண்ட்ரி 4 ரன் கிடச்சிருக்கு. ஏழுக்கு 4, 7 பாலுக்கு 4 சிங்கிள் கிடைக்குது. அருமையான சிங்கிள், ரொம்ப குருஷியலான டைமில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. 6க்கு 3 அடிக்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனல் மேட்ச், கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 கண்டிப்பாக டாட் பால் தேவை. டாட் பால் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே டாட் பால் ஆயிருக்கு. 4க்கு 3, 4க்கு 3, சரி 5க்கு 3 டாட் பால். 4 பாலுக்கு 3 ரன். ஃபஸ்ட் 2 பாலுமே டாட் பால். 4க்கு 3 ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. பவுண்டரி போயிருமா என்னன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4 ரன் போயிடுச்சியா இல்லைங்க, போகல. ஃபோர்த் சிக்னல் வந்திருக்கு. சாம்பியன் ஆயிருக்காங்க லீத்தல். அருமையான மேட்ச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் போச்சு. 2 சைடும் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலுமே, ஆனாலுமே ரொம்ப லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. லீத்தல் சாம்பியன் ஆயிருக்காங்க. வெல் பிளேடு. ராஜேஷ் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். ஓப்பனிங்லேருந்து ஒரு நல்ல ஒரு நாக் ஆனார் சிவராஜ். அதே போல் சூர்யாவும் ஒரு நல்ல நாக். டீம் எஃபர்ட் தான் அருமையாக ஆனாங்க. சாம்பியன் ஆகிருக்காங்க லீத்தல். அந்த ஹார்ட்லக் பாய்ஸ் உல்ஃப் பேக்கு, ஏன்னா அவங்களும் சூப்பராக கேமை ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களும் ஒரு நல்ல டீம் எஃபோர்ட் போட்டாங்க. ஹார்ட்லக் பாய்ஸ். எல்லாருமே ஓப்பனிங் ஆரம்பிச்சு எல்லாருமே கரெக்டாக டீம் விக்டரி. சூப்பர் கேப்டன்ஷிப் போலீஸ் நல்ல பேட்டிங், நல்லா வெயிட் பண்ணிடலாங்க. சூர்யா நல்ல ஆட்டம். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம விட்டது, அடுத்த 2 மேட்சும் அந்த இது கரெக்டாக எல்லாருமே அதுக்கு மேட்ச்க்குள்ளே வந்தீங்க. அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்ன தப்பு பண்ணி அதை யாருமே பண்ணலை, பண்ணிக்கணும். அதை கரெக்டாக கரெக்ட் பண்ணோம், மேட்ச் வின் பண்ணோம். அவ்வளோதான். எல்லாமே நல்லா போச்சு. அது வரைக்கும் சொல்ல. ஸோ என்னன்னா நான் பார்த்தது என்னன்னா, இது வரைக்கும் 3 அவுட்டோராக ஆடி இருக்கோம். ஃபர்ஸ்ட் அவுட்டோர்லாம் தலைவர் இன்டென்ட் காட்டலேனாலே திட்டுவார் எடுக்கிறவங்க. அதுமாதிரி பாபு போன இதுலேயுமே இன்டென்ட் நல்லாவே காட்டியிருப்பான், எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் இன்டென்ட் பார்க்கல. ஒரு பேட்ஸ்மேன் அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறதுலாம் வந்து என்ன சொல்கிறது நல்லா இல்லை. அதனால் கொஞ்சம் அக்ரெசிவாக போச்சு. பட் எல்லாருமே அவங்க மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி கம்பேக் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் மேட்ச்சு வேறு லெவல் கம்பேக்கு. அதாவது எப்படின்னா, வெளியே போவோமா இல்லை உள்ளே இருப்போமான்னு தெரியறதை தாண்டி நம்ம உள்ள அவங்க வெளியே போவாங்களா இல்லையான்ற லெவலுக்கு போயிடுச்சு. நல்ல கம்பேக் கொடுத்தீங்க எல்லாருமே. லீத்தலுக்கான இதுவாக என்னன்னு தெரியாது. 3 அவுட்டோரும் லீத்தல் தான். நல்ல மேட்ச். ஆக்சுவலாக இது வந்து பெஸ்ட் ஃபைனல் ப்ளே பார்த்தேன். கடைசி பால் வரைக்கும் எல்லாருமே அவங்க பாட்டு நல்லா பண்ணாங்க. எல்லாருமே மேட்ச் பண்ணி எல்லாம் ஃபீல்டர் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நைஸ் டீம். இது ஆக்சுவலாக சொல்ல போனால் அது நல்ல டீம் பிளே. நல்லா எல்லாருமே கிரிக்கெட் வந்து சிங்கிள் பிளேயர் கேம்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணது வந்து எல்லாமே இண்டிவிஜுவல் பிளேயர் கிடையாது, டீம் பிளே அப்படிங்கிறது நல்லா
வரிசையா போ, அப்படியே போ. அப்படி கிடையாது மற்ற டீம்ல ரெஸ்ட் போ, அப்படியே லைனா போ. மாமே எங்களுக்கு ஒரே ஆள் தாங்க அடுத்த நீ தான் கீப்பர் ஒழுங்கா பண்றான். ஹெல்ப் பண்றா, ஹெல்ப் பண்றா. எனக்கு இருக்கு விஜய் வந்து டெய்லி ஆடுறானுங்க நம்ம தான்